நீர்ப்பாசன திட்டங்கள் ஊடாக தமிழர் பகுதியில் சிங்கள குடியேற்றங்கள் ராஜேந்திரகுமார் பொன்னம்பலம். அனுரவின் தேசிய பண்பாட்டு விழாவை வரவேற்கின்றோம் குகதாசன் கருத்து. தனக்கு 2 போலீசாரை பாதுகாப்புக்கு கோரும் அர்ச்சுனா எம்பி. இளைஞனின் கையை முறித்த விவகாரம் போலீசாரை மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பு. தமிழரசு கட்சி உள்ளூராட்சி தேர்தலில் தனித்து போட்டி எம்.ஏ. சுமந்திரன் அறிவிப்பு. அதிபர் ஆசிரியர் சம்பள உயர்வு பிரதமர் வெளியிட்டு விசேட அறிவிப்பு. யாழ் கங்காதேவி துறைமுகத்தில் விபத்திற்குள்ளான படகு கடற்தொழிலாளர்கள் குற்றச்சாட்டு. இலங்கையின் பாதுகாப்பு நிலைமை ஜனாதிபதி நடத்திய அவசர சந்திப்பு. வடக்கில் பால்நிலை கொள்கை ஆபடம் ஆளுநர் வேதநாயகன் உத்தரவு. வரவு செலவு திட்டம் 109 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றும். மீனவர்கள் விவகாரம் இந்திய தமிழக அரசுகள் காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அமைச்சர் சந்திரசேகர். தொடர்வது விரிவான செய்திகள். கடந்த ஆட்சி காலங்களில் நீர்ப்பாசன திட்டங்கள் என்னும் பெயரில் சிங்கள குடியேற்றங்கள் தமிழர் பகுதிகளில் உருவாக்கப்பட்டதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். நீர்ப்பாசன திட்டங்கள் தொடர்பாக கடந்த அரசாங்க காலங்களில் பல்வேறு நீர்ப்பாசன திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. மாதுருவையா திட்டம், மகாவலி திட்டம் என பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டங்களின் ஊடாக தமிழர்களுடைய நிலப்பரப்புகள், தமிழர்களின் பூர்வீகங்கள், அடையாளங்கள் அளிக்கப்படும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது. மாதுருவையா திட்டத்தின் கீழ் மன்னார் மற்றும் வவுனியா, கிளிநொச்சி ஆகிய இடங்களில் சில இடங்கள், குறிப்பாக மன்னாரில் சில இடங்கள் இந்த அனுராதபுரத்திலிருந்து சிங்கள மக்கள் அழைத்து வரப்பட்டு இங்கு குடியேற்றப்பட்டார்கள். இவ்வாறு தமிழ் மக்களுடைய பூர்வீக நிலங்கள் இல்லாமல் ஆக்கப்படுகின்ற செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது. இங்கு மன்னார் மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இருக்கிறார். அவருக்கு இந்த விடயங்கள் தொடர்பாக தெரியும். அவருடைய பகுதிகளிலும் இவ்வாறான பிரச்சனைகள் உள்ளது. இவ்வாறு நீர்ப்பாசன திட்டத்தின் ஊடாக எமது இனப்பரம்பலை இல்லாது செய்யும் செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்கின்றது என்பதை நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். அதேபோல் இந்த பால்பண்ணை ஊக்குவிப்பது தொடர்பாக பல்வேறு முன்மொழிவு திட்டங்களை அரசாங்கம் முன்வைத்தது. இந்த எமது பிரதேசமான கிழக்கில் மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை பிரதேசத்தில் பல காலங்களாக இந்த மேய்ச்சல் தரை விவகாரம் பெரும் பிரச்சனையாக கடந்த கால அரசாங்கங்களில் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்தது. ஆனால் இதுவரை எந்தவிதமான தீர்வும் அவற்றுக்கு கிடைக்கப்பெறவில்லை. மேய்ச்சல் தரைகளில் அவருடைய கால்நடைகள் அழிக்கப்படுவதுடன் அவர்களுடைய பூர்வீகமான நிலங்கள் பெரும்பான்மை சிங்கள மக்களால் அடாத்தாக பிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இன்று வரையிலும் போராடி வருகின்றனர். நான் நினைக்கின்றேன் மிக நீண்ட கால போராட்டமாக எமது நாட்டில் இடம்பெறும் 2வது மிக நீண்ட கால போராட்டமாக இந்த போராட்டத்தை நாங்கள் கருதலாம். எனவே அவர்களுடைய பிரச்சனையை நீங்கள் உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும். பால்பண்ணை விருத்தி செய்வதற்கு முதல் பால்பண்ணையாளர்களின் அடிப்படை பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க வேண்டும். அந்த வகையில் மாதவனை மயிலத்தமடு பிரச்சினை தொடர்பாக நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு சப்ரமுக மற்றும் கூவா மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க கல்வி, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதன்படி குறித்த விடுமுறையானது நாளை மறுதினம் வழங்கப்பட உள்ளது. இது தொடர்பில் அமைச்சின் செயலாளர் BACP பமுனு ஆராய்ச்சி கையொப்பமிட்ட அறிக்கை வெளியிடப்பட்டது. முன்னதாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. குறித்த விடுமுறையை முன்னிட்டு மார்ச் 1ஆம் தேதி பாடசாலைகள் நடைபெறும். நாளைய தினம் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுவதனால் நாளை மறுநாள் மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதில் சிரமம் ஏற்படும் என்பது கருத்தில் கொள்ளப்பட்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தனக்கு 2 பாதுகாவலர்களை நியமிக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கோரிக்கை விடுத்துள்ளார். मंत्री वैद्य रामनाथन अच्युना महता ඔබතුමා ගරු රෝහිණි කරුණාරත්න මන්ත්‍රීතුමිය කරුණාකරනායකතුමා මම ස්ටෑන්ඩින් ඕඩර් එක කියවලා බලුවා කවුරු හරි മന്ത്രി කෙනෙක් පොයින්ට් ඔෆ් ඕඩර් එකක් ඉල්ලුවොත් ඒක අහන්න ඔබතුමාට අයිතිය තියෙනවා. ඒ නිසා කරුණාකරලා පොයින්ට් ඔෆ් ඕඩර් එක අහන්න නැත්නම් ස්ටෑන්ඩින් ඕඩර් එකක් කියවන්න. මට අවස්ථාව දෙන්න කතා කරන්න. ගරු අර්තුනා මන්ත්‍රීතුමා මේ සභාව මෙහෙවන්න ඔබතුමා නෙවෙයි. මම මේක තියෙන එක කියවන්න දෙන්න කියවන්න. ගරු සභානායකතුමා කතානායකතුමනි අපි ඔබතුමාගේ ඉල්ලා සිටිනවා
ඔබතුමාට තේරෙනවා පොයින්ට් ඔෆ් ඕඩර් එක පාවිච්චි කරගන්න යන්නේ මොකටද නැද්ද කියන එක සම්බන්ධ. ඔබතුමාට ඔතොරිටි එක තියෙනවා. ඒ නිසා මන්ත්‍රීතුමාගේ වරප්‍රසාද ප්‍රශ්න ඉදිරිපත් කරන්න කියන්නේ මේ සභාවේ මීට වඩා මේ විවාදය අවශ්‍ය නැහැ. දැන් එළියේ පුළුවන් විවාද කරන්න එළිය විවාද කරගමු. ගරු රාමනාදන් අතුනාමා Thank you, sir. I know you are very well stressed. you read what we are reading in the document, right? Yes, I know, sir, you are very well stressed, and I don't want to make you very stressed after this. So I would like to give the things that I would like to read this. Let me read this. Honorable Speaker, I, Dr. Ramanathan Achuna, Member of Parliament and the leader of Independent Group 17, being the sole representative of my party in the Parliament, right to formally request an opportunity rights privilege issue in the House on February 22nd, 2025 regarding a serious incident that poses a direct threat to my safety and security. On the night of February 12, 2025 at approximately 10:25 p.m. while at Valamburi Hotel, I was physically assaulted by two known individuals. In the same incident, my personal legal secretary, Ms. Kaushalya Narendran, was also attacked. Immediately following the attack, I reported the matter to the police via the emergency hotline 119 and personally lodged a complaint at the Jaffna police station. The police conducted an inquiry leading to the arrest of the suspect. However, in an unexpected turn of events, a case was filed against me for self-defense, which was wrongly interpreted by authorities. Subsequently, complaints from both sides were withdrawn. This incident is of grave concern as it directly impacts my right to function as a member of parliament without fear of my life. As you are very well aware, the recent murder within the courts of Mr. Ganemulla Sanjeeva and the continuous killing that have occurred in the past week have heightened my concerns regarding every members of security, including mine. Given the current security situation and the threat I have experienced, I respectfully urge you to allow me to raise the privilege issue in the Parliament tomorrow, February 22nd, 2025, and thank you for giving the opportunity after 3 days. In light of these circumstances, I also request that 2 security personnel to be assigned to me at the earliest to ensure my safety. Additionally, I kindly ask that this request to be forwarded to the Honorable Minister of Police and Public Secretary for immediate action. I appreciate your kind consideration of the request and look forward to your positive response in facilitating my right to bring this urgent matter before this House. Thank you. I don't want to make you stress. Thank you. வெளிநாடுகளில் இருந்து செயற்படும் பாதாள உலக நபர்களை கைது செய்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். அதன்படி வெளிநாடுகளிலிருந்து செயற்படும் பாதாள உலக நபர்களை இனங்கண்டு அவர்களை கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் 1வது கூட்டத்தொடருக்கான பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழுவின் 1வது கூட்டம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் தலைமையில் நாடாளுமன்ற கட்டடத்தில் நேற்றைய தினம் கூடியது. இதன்போதே போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த அமர்வில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதுடன் தேவையான பாதுகாப்பை வழங்குவது தொடர்பில் இதுவரை இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ள அச்சுறுத்தல்கள் தொடர்பில் ஆராய்ந்து இறுதி அறிக்கைகளை தயாரித்து வருவதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். நெல்லியடி மந்துவல் பகுதியில் வசிக்கும் இளைஞர் ஒருவரை தாக்கி கையை முறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் நெல்லியடி போலீசாரை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்துக்கு விளக்கம் அளிக்க வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 4ஆம் தேதி விசாரணைக்கு வருகை தருமாறு அழைக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் தெரிய வருவதாவது, நெல்லியடி பகுதியில் ஸ்ரீலங்கா டெலிகாமுக்கு சொந்தமான கேபிள் வயர்கள் அறுக்கப்பட்டமை தொடர்பில் மந்துவில் பகுதியில் வசிக்கும் இளைஞர் நெல்லியடி போலீசாரால் கடந்த 18ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட தன்னை போலீஸ் காவலில் தாக்கி கையை முறைத்தார்கள் என்று பாதிக்கப்பட்ட இளைஞன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்ததோடு மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாட்டையும் பதிவு செய்தார். இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் விளக்கம் அளிக்க வருமாறு நெல்லியடி போலீசாருக்கும் குறித்த பிரதேசத்துக்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகருக்கும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகம் அழைப்பு கட்டளை அனுப்பியுள்ளது.
உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட தீர்மானத்துக்கு அமைவாக இலங்கை தமிழரசு கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தேர்தலின் பின்னர் கூட்டாக ஆட்சியமைக்க முடியும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அத்துடன் தமிழரசு கட்சியின் தலைவர் பங்காளி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதுடன் தானும் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடுவதன் மூலமும் எங்களோடு இணைந்து பயணிக்கின்ற கட்சிகள் தனித்தனியே போட்டியிடுவதன் மூலமும் குறித்த தேர்தல் முறையின் கீழ் கூடுதலான ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்த முதல் கட்ட தேதிகள் வெளியாகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டம் கடந்த கூட்டத்திலே நாங்கள் போட்டியிடுகிற முறைமைகள் சம்பந்தமாக மத்திய தமிழ் தேசிய கட்சிகளோடு பேசுவதற்கும் எங்களுடைய கிளைகளோடு கலந்துரையாடுவதற்கும் தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் பணிப்புரை வழங்கப்பட்டிருந்தது. தலைவர் தற்போது மத்திய கட்சி தலைவர்களோடு பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். தொடர்ந்தும் அவர்களோடு பேசுவார். நான் எங்களுடைய கட்சி கிளைகளோடு பல கூட்டங்களிலே ஏற்கனவே இந்த கலந்துரையாடல்களை நடத்தி வருகிறேன். தொடர்ந்தும் வருகிற நாட்களிலே மற்ற மாவட்டங்களிலேயும் இந்த கூட்டங்கள் நடத்தப்படும். எங்களுடைய கிளை உறுப்பினர்களுடைய எண்ணங்கள் கருத்துக்களை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையிலே ஏற்கனவே உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுவது சம்பந்தமான ஒரு முன்மொழிவை மத்திய தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே இருக்கிற கட்சிகளுக்கு நாங்கள் முன்வைத்திருந்தோம். அது ஒரு முன்மொழிவாக நாங்கள் சொல்லியிருந்த போதிலேயும் கூட அவர்கள் அதைத்தான் ஒரு தீர்மானமாக எடுத்து தனித்து போட்டியிடுவதென்று அறிவித்திருந்தார்கள். தற்போது அந்த இரண்டு கட்சிகளும் வேறு சில கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழலில் ஏற்கனவே நாங்கள் தீர்மானித்தபடி இலங்கை தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடுவதன் மூலமும் எங்களோடு இணைந்து செயற்படக்கூடிய கட்சி அல்லது கட்சிகள் தனித்தனியாக போட்டியிடுவதன் மூலமும் இந்த குறித்த தேர்தல் முறையின் கீழே நாங்கள் கூடுதலான ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினாலே தொடர்ந்து வருகிற நாட்களிலே எங்களுடைய பேச்சுவார்த்தைகள் அநேகமாக தேர்தலுக்கு பிறகு நிர்வாகங்களை எப்படியாக நாங்கள் சேர்ந்து அமைப்பது, அது குறித்து தேர்தலுக்கு முன்னர் எங்களுக்குள்ளே ஒரு இணக்கப்பாடு ஏற்பட முடியுமா என்பதை பற்றியதாகத்தான் இருக்கும். அந்த விடயங்களிலே நாங்கள் இப்பொழுது மற்ற கட்சி தலைவர்களோடு எங்களுடைய கட்சி தலைவர் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கிறார். இது இவ்வாறு இருக்க இந்த பொது கூட்டணி அண்மையிலே நேற்று முன்தினம் 9 கட்சிகள் இணைந்து ஒரு பொது கூட்டணி அமைத்திருக்கிறது. எதிர்காலத்திலே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைவதற்கான அந்த ஏற்பாடுகள் அதில் எதுவும் பாதிப்பை செலுத்துமா, இல்லை உங்களோட தேர்தலிலே அது ஏதாவது பாதிப்பு ஏதாவது இருக்கிறதா? என்ன தேர்தலில் பாதிப்பு இருக்காது. தேர்தலில் ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சிகள் போட்டியிட்டு பிறகு ஒன்றாக சேர்வதன் மூலம்தான் நிர்வாகத்தை அமைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையினாலே ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சிகளாக போட்டியிடுவது சால சிறந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரில் இயங்குவது சம்பந்தமாக நாங்கள் இப்பொழுது அதை ஆராயவில்லை. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி அப்படியான ஒரு நடவடிக்கைக்கு எதிரானவர்கள் அல்ல. பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சம்பளம் மிக உயர்ந்த 10 தரங்களுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக பிரதமர் மற்றும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போது பிரதமர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், சம்பள உயர்வுடன் சம்பள தரங்களில் 7வது இடம் பாடசாலை அதிபர்களுக்கும் 8வது இடம் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
மேலும் ஆசிரியர்களின் சம்பளத்தை மிக உயர்ந்த 10 தரங்களுக்குள் கொண்டு வருவதாக வாக்குறுதி அளித்திருந்தாலும் அது நிறைவேற்றப்படவில்லை என சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் அது அப்படியல்ல. பாடசாலை அதிபர்களின் சம்பளம் 30,105 ரூபாவாலும் ஆசிரியர்களின் சம்பளம் 25,360 ரூபாவாலும் உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி சம்பள தரங்களில் 7வது இடம் பாடசாலை அதிபர்களுக்கும் 8வது இடம் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் முன்பள்ளி கல்வியில் இருந்து பல்கலைக்கழக கல்வி வரையிலான கல்வி மேம்பாட்டுக்காக கூடுதலாக 6,019 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சமூக பாதுகாப்பிற்காகவும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 27ஆம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழுவின் விசேட கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 2ஆம் தேதிக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என்றும் தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதேபோல அனைத்து நகராட்சி மன்றங்கள், நகர சபைகள் மற்றும் பிராந்திய சபைகள் பராமரிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். மேலும் இதற்கான வர்த்தமானி அறிவிப்பும் அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான வாக்குப்பதிவு ஏப்ரல் இறுதியில் அல்லது மே முதல் வாரத்தில் நடைபெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணையக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை குறித்த கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தலைமையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. ராணுவ உயர் அதிகாரிகளுடனான இந்த கலந்துரையாடலின் போது இலங்கையின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்பட்டது. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா, ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ மற்றும் சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று மாலை பாராளுமன்றத்தில் இடம்பெற்று 153 வாக்குகளால் வெற்றி பெற்றுள்ளது. பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்றைய தினம் மாலை பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது. இந்த வாக்கெடுப்பில் பட்ஜெட்டுக்கு ஆதரவாக 155 வாக்குகளும் எதிராக 46 வாக்குகளும் வழங்கப்பட்ட நிலையில் இந்த 2ஆம் வாசிப்பு 109 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபடுவதை தடுப்பதற்கு இந்திய ஒன்றிய மற்றும் தமிழக அரசாங்கம் என்பன உரிய காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கடற்தொழில் நீரிய கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைவதாலேயே அவர்கள் கைது செய்யப்படுகின்றனர் எனவும் மீனவர் விவகாரத்தை மனிதாபிமானத்துடனேயே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அணுகுகின்றது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்திய பிரதி உயர்ஸ்தானிகர் சத்யஞ்சல் பாண்டே கொழும்பு மாளிகாவத்தையில் உள்ள கடற்தொழில் அமைச்சுக்கு இன்றைய தினம் வருகை தந்திருந்தார். அமைச்சருக்கும் பிரதி உயர்ஸ்தானிகருக்கும் இடையிலான சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல், கலாச்சார மற்றும் பொருளாதார உறவுகள் பற்றி பேசப்பட்டாலும் மீனவர் பிரச்சினை குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதன்போது இந்திய மீனவர்களின் இழுவை படகு உட்பட சட்டவிரோத கடற்தொழில் நடவடிக்கையால் வடக்கு மீனவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் இலங்கையின் கடல் வளத்துக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் பற்றி அமைச்சர் எடுத்துரைத்தார். இலங்கை கடற்பரப்புக்குள் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் பற்றியும் அவதானம் செலுத்தப்பட்டது. மீனவர் பிரச்சனையை மனிதாபிமான ரீதியிலேயே அணுக வேண்டும் என இந்திய பிரதி உயர் ஸ்தானிகர் கூறும்போதும், ஆம், மனிதாபிமான முறையிலேயே அணுகுகின்றோம். சம்பவ தினத்தன்று இந்திய மீனவர்கள் கடற்படையினரை அச்சுறுத்தும் விதத்தில் நடந்து கொண்டதாலேயே அசம்பாவிதம் இடம்பெற்றுள்ளது எனவும் சுட்டிக்காட்டினார். அதேபோல பெரும்பாலான மீனவர்கள் கடற்படையினர் எச்சரிக்கை விடுத்தால் திரும்பி செல்கின்றனர் எனவும் ஒரு சிலரே அத்துமீறுகின்றனர் எனவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். குறிப்பாக தமிழகத்தில் உள்ள பணபலம் படைத்த முதலாளிமார், அரசியல்வாதிகள் மீனவர்களை பகடைக்காயாக பயன்படுத்த முற்படுகின்றனர் எனவும் தமது வாழ்வாதாரம் பற்றி மட்டுமே அவர்கள் சிந்திக்கின்றார்கள் என்றும் வடக்கு மீனவர்களின் நிலை பற்றி சிந்திப்பதில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
எனவே இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுப்பதற்கு இந்திய ஒன்றிய மற்றும் தமிழக அரசுகள் காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மீனவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் அமைச்சர் கோரிக்கை விடுத்தார். இந்திய மீனவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட படகுகள் பற்றியும் கலந்துரையாடப்பட்டது. அதேவேளை மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்ற உறுதிமொழியை வடக்கு மீனவர்களுக்கு தேசிய மக்கள் சக்தி வழங்கியது. அதற்கு மக்கள் ஆணை வழங்கியுள்ளனர். அந்த ஆணையை மதித்து நிறைவேற்றுவதற்குரிய பொறுப்பு தமது தரப்புக்குள்ள விடயத்தையும் அமைச்சர் மேற்படி சந்திப்பின் போது எடுத்துரைத்தார். வடக்கு கிழக்கு மற்றும் மலையக அபிவிருத்திக்காக இந்தியா வழங்கி வரும் ஒத்துழைப்புகளுக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர் அவை தொடர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.